கொஞ்சம் வாங்கி வைக்கணும். உனக்கு பூ வேணுங்களா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சாமி கூட மட்டும் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறோம். சென்னையா கிராமம் இல்ல, இங்க வந்து ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். சென்னையில சிட்டிக்கு வந்திருக்கோம். ஆமா, சிட்டில வந்துருக்கீங்க. இப்போ சிட்டில பாத்தீங்கன்னா யாரும் செய்ய மாட்டாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிடுவாங்க. நீங்க இவ்வளவு காலைல எழுந்திரிச்சு பொங்கல் வச்சுருங்க. எங்களுக்கு வந்து ஊர்லயே இருந்ததுனால மேபி ஆசை இங்க செய்யணும்ட்டு. உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னீங்க அது மாதிரி பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு? சொன்னவே. என்ன சொன்னாரு? அவங்க ஓகே தான் சொன்னாங்க. தெரியும் சார். பொங்கல்லாம் நீங்க தான் லேடிஸ் தான் அவர் பொங்கல் செஞ்சுட்டு இருக்காரு. நாங்க ஆல்ரெடி பாப்பாக்கு காது குத்தும் போது அந்த மாதிரி எல்லாம் பொங்கல் விட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு அது தெரியும். என்னென்ன பொங்கல் செய்யணும்? எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ. பச்சரிசி, அப்புறம் வெல்லம், அப்புறம் லாஸ்ட் ஏலக்காய், அந்த ஏலக்காய், வேற முந்திரி, நெய், அதெல்லாம் கூட செய்வோம். பொங்கல் வச்சு இனிப்பு பொங்கல், சக்கரை பொங்கல் செய்வோம். பொங்கல் செய்வீங்களா? செய்ய தெரியும் உங்களுக்கு பொங்கல்? தெரியும். யாரு சொல்லிருக்கு? யாரு? தம்பி. தம்பி 2 பேரும் சேர்ந்து காலைல பொங்கல் பண்றீங்களா? எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? காலையிலே எந்திரிச்சிங்க? 5 மணிக்கா? 5 o'clock எந்திரிச்சு பொங்கல் பண்றீங்களா? சென்னையில பொங்கல் கொண்டாடுறது வந்து பாக்குறது பெரிய அதிசயமாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து 2025 வந்து ரீசன் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே ஸ்விக்கி ஜொமேட்டோ வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்க பாரம்பரியம் எப்படி இவ்வளவு காலையில எந்திரிச்சு பொங்கல் வைக்கீங்க? நாங்க நேட்டிவே தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்க. அதனால எங்களுக்கு இந்த ஆரம்ப காலத்துலேருந்தே இதெல்லாம் பழக்கம். இது ஃபுல்லாகவே காலையில் 5 மணியில் எழுந்திரிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறதுக்கெலாம் இது பண்ணுறதுக்கு. அதனால இப்போ ஒரு புதுசாக ஒன்றும் தெரியல. அது எப்பவும் பண்ணுற போது தான் இது. அங்கே எல்லாருமே சொந்தக்காரங்களோட பண்ணுவோம். இங்கே நாங்கள் மட்டும் எங்கள் ஃபேமிலியோட பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், ஊரே பொங்கல் கொண்டாடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க இது வந்து கேட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களும் அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல வைப்பு இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ காலையிலேயே ஒரு எல்லாம் வந்து கேட்டுட்டு போகிறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அது நம்ம ஆரம்பிச்சு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆமா, கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் பொங்குற மாதிரி எல்லார் வாழ்லையும் சந்தோஷமும் பொங்கணும். அதுக்காக தான். ஆமா, காலையிலேயே சூரியன் உதிக்கும் போது அந்த பொங்கல் பொங்கி வர்றதுதான் ஹாப்பி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் போனா காலேஜ், ஆபீஸ் போனா ஆபீஸ், பொங்கல் கொண்டாடுறது அப்படியே விட்டுறாங்க. வீட்டுல பண்றது அப்படின்னு இதே மாதிரி எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட காலையில பொங்கல் கொண்டாடணும். அப்பதான் நம்ம பாரம்பரியம் அப்படியே இருக்கும். அப்படியே ஆமா சொல்லி கொடுக்கணும். தேங்க்யூ. இல்ல பொங்கல் வந்து எல்லாரும் வீட்டுல என்னன்னா கடையில வாங்குற நிலைமையில இருக்காங்க இன்னைக்கு சென்னையில. நீங்க வந்து கிராம பாரம்பரியமா வீட்டுல பார்த்து செய்யறீங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க? இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் செய்யறோம். இந்த வருஷம் வந்து மருமகளும் பேரன் பற்றி. ஆமா ஆமா.
பொங்கல் வந்து எதனால வெளியில வச்சு பண்றாங்க காலையில? ஒரு சந்தோஷமா, இல்ல இவ்வளவு சீக்கிரம் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ண காரணம் என்ன? ஒரு சந்தோஷம்தான். சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆமா. பொங்கல் செய்யும். ஆமா. பொங்கலுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும்? இல்ல பொங்கல் வந்து கோயில்லனா வெண்பொங்கல் வைக்கிறீங்க, இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல். ஆமா, சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு என்னென்ன பண்ணி பொங்கல் அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய். போகிற போது வீட்டுல மகிழ்ச்சி போகணும்னு பொங்கல் வெளியில ஆமா. வாசல்ல பண்ணுறீங்க. சந்தோஷமா, பிள்ளை எல்லாம் சந்தோஷமா இருக்கு. பொங்கலோ பொங்கல் சொல்லு. பொங்கலோ பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். சாமி